தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்று கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஊழியத்தின் பாதையில சென்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுவாமி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அப்பா, நீர் அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாகவும் உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்தில் யாராவது அற்பமாய் எண்ணப்பட்டு இருப்பார்களானால், ஆண்டவரே ஒதுக்கப்பட்டு இருப்பார்களானால், ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே மோசையோடு கூட இருந்த தேவன், யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து சுவாமி உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற மேன்மையை பெற்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தடையாய் இருக்கிறதை பார்த்து கலங்காதபடிக்கு தேவ சமூகத்துக்கு வந்து நின்று ஆண்டவரே தேவ சமூகத்திற்கு நேராய் ஆண்டவரே தங்களுடைய கரங்களை ஏறெடுத்து ஜெபித்து ஆண்டவரே அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு மேன்மை உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்கிறீங்க. அது வேலை பார்க்கிற இடமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், குடும்ப காரியமாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய காரியங்களாக இருந்தாலும், எதிர்காலத்துக்குரிய காரியங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.